ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். ஸோ போன வீடியோ எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட்டை வந்து பயன்படுத்துறதுக்கு ஒரு ஏஐ பயன்படுத்தி ஒரு ஷாப்பிங் மாடல் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ வந்து இதுதான், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஏஐ பயன்படுத்தி ஒரு வெப்சைட்டை வந்து நான் கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப்பே பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனல் இதே மாதிரி போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போய். ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ ஏஐ அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பேசிக் லெவலில் தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்களும் சரி, நார்மலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி, ஸோ வந்து நார்மலாக சர்ச்சுக்கு வந்து கூகுளை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ ஏஐ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏஐ அப்படிங்கிறது வளர்ந்துருச்சு, ஓகேவா? ஸோ இந்த ஏஐ பயன்படுத்தி நம்ம வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வழிகளில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு வெப்சைட்டை எப்படி சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் போட தெரியும் அப்படின்னாலே உங்களால் ஈஸியாகவே வந்து வெப்சைட் அண்ட் ஆப் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஎம்ஐ கன்வெர்ட்டர் மாதிரி ஒரு வெப்சைட்டை வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் தான் மெயின். ஸோ ப்ராம்ப்ட் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஏஐயால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை, ஓகேவா? ஸோ நீங்களும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறது இந்த நிலையில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அந்த எக்ஸாம்பிளாக இருக்க இஎம்ஐ கன்வெர்ட்டர் வெப்சைட் வந்து இப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட ஃபோனில் ஏதாச்சும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். குரோமா இருந்தால் இன்னும் பெஸ்ட், ஓகேவா? ஸோ அதில் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும், ஓகேவா? இப்போது கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். ஓகே, டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டில் டாப்பில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோட வெப்சைட் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓப்பன் பண்ணால் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இமெயிலை வச்சு சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோடிங் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ கோடிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது பில்டு பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோடிங் பண்ணுறவங்க எல்லாமே வந்து நிறைய அமௌண்ட் சார்ஜ் பண்ணிவிட்டு வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பண்ண போகுது. இப்போது நம்மளோட ப்ராம்ப்டை வந்து எந்த இடத்துல நம்ம வந்து போடணும் அப்படின்னா அதில் ஒரு சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஸோ நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு இஎம்ஐ கால்குலேட்டரில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணி ஒரு டோட்டல் இஎம்ஐ கால்குலேட்டரை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கோடிங் தான், ஓகேவா? இப்போ வந்து நான் ப்ராம்ப்டை போடுறேன். ஸோ உங்களுக்கு இதை மாதிரி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்களும் இதே ப்ராம்ப்டை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ப்ராம்ப்டை வந்து எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ப்ராம்ப்ட் நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணிக்கலாம். ரன் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நமக்கு வந்து கோடிங் வந்து ஜென்ரேட் ஆகும், ஓகேவா? ஸோ ப்ராம்ப்டை வந்து செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா திங்கிங் வரைக்கும் அதில் காமிக்குது. ஸோ திங்க் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக எவ்வளோ ஸ்பீடாக வந்து எவ்வளோ ஜென்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த கோடிங் ஜென்ரேட் பண்ணுற வேலையை ஏஐ பார்க்கும்போது மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் போக போகுது. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஜெனரேட் ஆகிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வெப்சைட்டுக்கான கோடிங் தான், ஓகேவா? ஸோ நம்ம அது கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாகவே ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த கோடிங்கை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டவுன்லோட் இல்லைனா காப்பி பண்ணிக்கணும். ஸோ இப்போ கோடிங்கை பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த கோடிங்கை வந்து நம்ம கைக்கு கிடச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரன் பண்ணி பார்க்கணும், ஓகேவா? ஸோ நார்மலாகவே தெரியும் நம்ம ஏதாச்சும் கோடிங் ஏதாச்சும் டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்குறோன்னா பிசியில் தான் கண்டிப்பாக பண்ண முடியும். பட் ஃபோன்லேயும் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு ஈஸி வே இருக்குது, ஓகேவா? கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா கோட் செஃப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ண கோடிங்கை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். கூகுளில் போயிட்டு கோடு செஃப் ரன் கோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து 3வது ஆப்ஷன் வரும், கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
இதில் ஆன்லைன் HTML CSS எடிட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு டேப் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணி இல்லைனா சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, சைன்அப் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் மோடில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அந்த எம்டி பாக்ஸில் வந்து நம்ம அங்கே காப்பி பண்ணி வச்சு இல்லைனா நீங்கள் டவுன்லோட் பண்ண கோடிங்கை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த வெப்சைட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு மேலே இருக்கிற ரன் அப்படிங்கிற ஒரு ப்ளூ பட்டன் இருக்குது பாருங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம அந்த பட்டனை வந்து டேப் பண்ணிக்கலாம். பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா EMI லோன் கேல்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கான இன்டர்ஃபேஸ் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு வெப்சைட் எப்படி இருக்குமோ அதே டிசைனில் தான் இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு அமௌண்ட் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, 50,000. இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா டாலர்ஸில் இருக்குது. ஸோ நம்ம கோடிங்லேயே நம்ம இந்தியன் ரூபியில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ரூபியிலே கோடிங்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ கோடிங் கிடச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து அந்த இயரெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். கீழே இப்போ வந்து கேல்குலேட் EMI அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மந்த்லி EMI, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பேயபிள், ஸோ டோட்டல் பேமெண்ட்டு எல்லாமே இதில் வந்துடும். நீங்கள் எந்தெந்த மந்த்துக்கு எந்தெந்த மாதிரியான அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாகவே காமிக்குது. ஓகேவா? இந்த கோடிங்கை பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களோட வெப்சைட்டை. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக ரன் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம இனி ப்ராப்பர் ஒரு வெப்சைட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே, க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கன் பக்கத்தில் ஒரு டாட் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில டாட்டு. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூகுளில் இருக்க எல்லா ஆப்ஷனையும் பார்த்திங்க அப்படின்னா கீழே பிளாகர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கூகுளில் போய்ட்டு பிளாகர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட்டு வெப்சைட்டை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் போய்ட்டு கிரியேட் யுவர் பிளாக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா மேலே இருக்கிற சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணால் போதும். இப்போ உங்கள் ஃபோனில் இருக்க இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்லேயே உங்களோட பிளாகோட நேமை கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு யூனிக்கான நேமை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு நேமை வந்து எழுதிக்கிறேன் பாருங்கள், ஷாப்பிங். ஸோ நான் இந்த நேமை ஜஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான டொமைனை கேட்கும். ஸோ இதில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யாருமே யூஸ் பண்ணாத மாதிரியான நேமை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது நம்மளோட வெப்சைட்டோட டொமைன். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு தமிழ் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு டைப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி நாட் அவைலபிள் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேர்ட் சேர்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா பஜார் அப்படிங்கிற ஒரு வேர்டை சேர்க்கலாம். சேர்த்தா ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது கூட பார்த்திங்கன்னா .blogspot.com அப்படிங்கிறதான் நம்மளோட டொமைன். ஸோ எகெயின் கீழே நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பிளாகை நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணி போகும்போது உள்ளே என்ன நேம் காட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் போய்ட்டு தமிழ் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு ஜஸ்ட் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம பிளாகோட நேம். ஓகேவா? ஸோ இதை பார்த்திங்கன்னா ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ப்ராசஸிங்கில் இருக்குது. ஓகே பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளாக் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து போஸ்ட்டை வந்து போடணும். ஓகேவா? ஸோ இதை வந்து நார்மலாக ஆர்டிக்கிள் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் வெப்பேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா தீமை கிளிக் பண்ணிக்கோங்க. இதிலே டிஃபால்ட்டாக வந்து ஒரு தீம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய்ட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் HTML கொடுங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம அங்கே காப்பி பண்ண, அதாவது நம்ம ஜென்ரேட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுருக்கிற இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்க கோடிங்கை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்க அந்த நம்ம ஜென்ரேட் பண்ண ஜென்ரேட் பண்ண கோடிங்கை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் எடுத்து சேவ் கொடுத்தா போதும். ஓகேவா? சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெப்பேஜை வந்து பிளாகர் மூலமாக பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பிளாகர் பற்றின டீட்டெயில் வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரே ஒரு போஸ்ட் போட்டு அது வழியாக நம்ம மானிட்டைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கைஸ், நீங்களும் இதே மாதிரி ஏஐ பயன்படுத்தி ஈஸியாகவே ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட அமேசான் அஃபிலியேட் ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் இங்கே லிஸ்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் க்ரோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.